பக்த ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த முக்கிய திருவிழாக்களில் ஒன்று உத்தராயண புண்ணியகால பிரம்மோற்சவ கொடியேற்று விழா. தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை சூரியன் தெற்கு நோக்கி நகரும் காலம் என்றும், தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை சூரியன் வடக்கு நோக்கி நகரும் காலம் என்றும், தெற்கு நோக்கி நகரும் 6 மாத காலத்தினை தட்சிணாயன புண்ணிய காலம் என்றும், வடக்கு நோக்கி நகரும் 6 மாத காலத்தினை உத்தராயண புண்ணிய காலம் என்றும் அழைப்பார்கள். குறிப்பாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் தட்சிணாயன புண்ணிய காலம் விழா, உத்தராயண புண்ணிய காலம் விழா, ஆடிப்புறம் பிரம்மோற்சவம் விழா, திருக்கார்த்திகை தீபம் ஆகிய 4 திருவிழாக்களுக்கு அண்ணாமலையார் சன்னதி எதிரே உள்ள தங்க கொடிமரத்திலும், ஆடிப்புறத்தில் உண்ணாமுலை அம்மன் சன்னதி எதிரே உள்ள தங்க கொடிமரத்திலும் கொடியேற்ற விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவ விழா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அதன் பின்னர் அண்ணாமலையார் சன்னதி அருகே உள்ள தங்க கொடிமரம் அருகே விநாயகர், அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் எழுந்துள்ள சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையார் சன்னதி எதிரே உள்ள 63 அடி உயர தங்க கொடிமரத்தில் உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவ கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த பிரம்மோற்சவ கொடியேற்று விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் இந்த உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை மாலை என 2 வேளைகளிலும் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். இதனையடுத்து 10ஆம் நாளான ஜனவரி 15ஆம் தேதி தாமரை குளத்தில் தீர்த்தவாரியோடு இவ்விழா நிறைவு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த சித்துராஜ் என்பவர் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஜனவரி 4 அன்று பெங்களூரில் இருந்து மேல்மருவத்தூர் நோக்கி சைக்கிள் மூலமாக யாத்திரை தொடங்கினார். தேசிய கொடியை சைக்கிளில் கட்டிக்கொண்டு முதல் நாள் பெங்களூரில் இருந்து கிருஷ்ணகிரி வரை பயணம் மேற்கொண்டார். அவர் அங்கு ஓய்வு எடுத்துவிட்டு மறுநாள் கிருஷ்ணகிரியிலிருந்து திருவண்ணாமலை வரை பயணம் செய்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு 3வது நாளான இன்று திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூருக்கு பயணம் மேற்கொண்டார். அவர் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மேல்மலையனூரிலிருந்து புறப்பட்டு இன்று மாலை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சுவாமியை தரிசனம் செய்ய உள்ளார். குறிப்பாக இவர் கடந்த வருடம் பெங்களூரில் இருந்து சபரிமலைக்கு சைக்கிள் மூலமாக யாத்திரை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கு ஒரு முறை சைக்கிள் யாத்திரை செய்வது அவர் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதியையும் தருகிறது என்று கூறி மேல்மலையனூரிலிருந்து புறப்பட்டு பயணத்தை தொடங்கினார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் சித்தர்கள் கோட்டம் சார்பில் சித்தர்கள் சபை தலைவனாக போற்றப்படும் அகத்திய மாமுனிவரின் அவதார திருநாளான ஆயில்ய நட்சத்திரத்தை முன்னிட்டு தாமிரபரணி நதிக்கரையில் சிறப்பு ஆன்மீக விழா நடைபெற்றது. அகத்தியர் பெருமான் தந்து ஜீவ நதியாகவும் அகத்தியரின் மகளாகவும் போற்றப்படும் தாமிரபரணி தாய்க்கு நந்தி தீப ஆராத்தி, மான் தீப ஆராத்தி, ஆமை தீப ஆராத்தி ஆகியவை சிறப்பாக நிகழ்த்தப்பட்டன. மேலும் புலி, சிம்மம், மயில்கொடி தட்டுகளுடன் கூடிய தீப ஆராத்தியும் 3 முக தட்டுடன் நடைபெற்ற தீப வழிபாடும் பக்தர்களை ஆன்மீக நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து அகத்திய மாமுனிவருக்கு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த விழாவை முன்னிட்டு சித்தர்கள் கோட்டம் மற்றும் தாமிரபரணி நித்திய ஆராத்தி குழு சார்பில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆன்மீக நிகழ்வில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அகத்திய மாமுனி மற்றும் தாமிரபரணி தாயை வழிபட்டு அருள் பெற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவில் தரிசன திருவிழாவின் போது நிறைவு நாளன்று சிதம்பரம் ஞானப்பிரகாசர் குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்று வருவது தொன்று தொட்டு வழக்கமாக இருந்து வந்தது. இந்நிலையில் தற்போது குளம் சீரமைக்கப்பட்டு சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி தெப்ப உற்சவம் மீண்டும் தொடங்கி நடைபெற்றது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை நாட்டில் உள்ள நல்லூர் கோட்டத்திற்குட்பட்டு திருநெல்வேலி நகரைச் சேர்ந்தவரும் ஜீவகாருண்யம் மிக்கவராகவும் தமிழிலும் வடமொழியிலும் பெரும் புலமை பெற்றவராகவும் ஆறுமுக நாவலரின் முன்னோர் வம்சத்தில் தோன்றியவராகவும் புகழப்படும் ஞானப்பிரகாசர் என்னும் பெருமானார் தில்லை திருத்தலத்தின் மீது பெரும் பற்று கொண்டு சிதம்பரம் வந்து தங்கியிருந்து
சிவகாமி அம்மன் ஆலயத்தின் திருப்பணிகளிலும் ஞானப்பிரகாசம் குளம் திருப்பணிகளிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் என வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மார்கழி ஆருத்ரா தரிசன மகோத்சவ காலத்தின் முத்துப்பல்லக்கு திருவிழாவிற்கு அடுத்த நாளில் தெப்பம் அமைக்கப்பெற்று அதில் ஸ்ரீ நடராஜர் கோவிலின் ஸ்ரீ சந்திரசேகரர் எழுந்தருளி குலத்தை வலம் வரும் தெப்பல் உற்சவம் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கமாகும். தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், சிதம்பரம் நகரமன்ற தலைவர் KR செந்தில்குமார் ஆகியோர் தீவிர முயற்சியால் தெப்பல் உற்சவம் நடைபெறும் ஞானப்பிரகாசர் குளம் சிதம்பரம் நகராட்சி சார்பில் 3 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குளம் தூர்வாரப்பட்டு 4 புறமும் மின் விளக்குகளுடன் நடைபாதையும் குளத்தின் நடுவே நீராழி மண்டபம் அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இந்நிலையில் மார்கழி ஆருத்ரா தரிசன உற்சவத்தினை முன்னிட்டு நேற்றிரவு தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. தெப்ப உற்சவத்தில் நடராஜர் கோவில் உற்சவரான சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத சந்திரசேகரர் எழுந்தருளி குலத்தை வலம் வந்து நீராழி மண்டபத்தில் வீற்று பக்தர்களுக்கு காட்சியளிப்பர். நீராழி மண்டபத்தில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும். ஒவ்வொரு முறையும் சுவாமி குளத்தை வலம் வரும்போது மல்லாரி இசையின் 3 விதமான மல்லாரிகள் வாசிக்கப்படும். 2வது முறை சுற்றி வரும்போது ராக மல்லாரி, 3வது முறை சுவாமி சுற்றும் போது ஆனந்த மல்லாரி என பல்வேறு வகையான மேளதாளங்கள், பன்னிசை நிகழ்ச்சிகள், கண்கவர் வான வேடிக்கைகள் வெகு விமர்சையாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் நாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு நாமக்கல் நாதர் திருவம்பாவை திருவாதிரை திருவிழா நாமக்கல் அம்மையப்பர் அறக்கட்டளை சார்பில் திருவாதிரை நோன்பு நிகழ்வு 2 நாட்கள் மிக விமர்சையாக நடைபெற்றது. முதல் நாள் நிகழ்வாக கடந்த வெள்ளிக்கிழமை நாமக்கல் நாமகரி அம்மன் மண்டபம் குளக்கரையில் அம்மையப்பர் வேள்வி வழிபாடு, பேரொளி வழிபாடு, அருளாளர் அமுதம் வழங்குதல் மிக விமர்சையாக துவங்கி நடைபெற்றது. தொடர்ந்து பவானி சிவ திரு தியாகராஜன் அவர்களின் கைலாயநாதனையை காணலாம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. பின்னர் சனிக்கிழமை அதிகாலை 1 மணி அளவில் சிவகாம சுந்தரி அம்மன் உடனுரை ஞான பெருங்கூத்தர் மாணிக்க வாசகர் சுவாமிகளுக்கு திருமஞ்சனம் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. சிவ திருமதி இரா மல்லிகா அவர்களின் திருவாசகம் பாராயணம் நடைபெற்றது. அதிகாலை ஆருத்ரா தரிசனத்தினை தொடர்ந்து சுவாமி திருவீதி உலா புறப்பாடு, சிவகான பேரிகை, சிவவாத்தியங்களுடன் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை நாமக்கல் அம்மையப்பர் அறக்கட்டளை நிர்வாகிகள் சிவ ஜே சுபத்ரா தேவி, சிவ ஜே பத்மா மற்றும் திருநானா உழவார பணி குழுவினர் செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ அகத்தியர் அவதார 108 பால்குட திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கற்றைவார் சடையான் பெற்று கற்றைவார் சடையானே நீ, நட்ப சிறுவான் பெற்ற நற்றவர் முனிவன் நீ, பெற்றவன் தமிழை பெற்றான் பிள்ளை நீ, தமிழ் வளர்த்தார் கொன்றவன் அவன் இன்பம் குடமுனி பொதிகை வேந்தனே நீ, காவாயால் என்னை ஈங்கும் காத்திட எவனும் இல்லை, எவனாயும் புயலில் சிக்கி தவிர்ப்பது போல தவிர்க்கவே நான் என்று அகத்தியர் வசனங்களை பாடி துவங்கிய நிலையில் தொடர்ந்து 3 நாட்கள் ஹோமம் நடைபெற்றது. இன்று காலை 6 மணி அளவில் 2ஆம் கால பூஜை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் சுமார் 101 பால்குட ஊர்வலமாக எடுத்து மேளதாளம் வழங்க சுமார் 12 மணி அளவில் அகத்தியர் சிலைக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றன. இந்நிலையில் சிவன் பக்தர்கள் பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அகத்தியரை வாழ்த்தி பாடியது குறிப்பிடத்தக்கது.